அப்படிப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் கூட வேதம் சொல்லுகிறது அநேக மகிமையான காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிற மனுஷனாக இருந்தார். அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறவரால், அவர் அன்பிலே மகிழ்கிறவரால், அவருடைய அதிசயங்களை விவரிக்கிற மனுஷனாக இருந்தார். வேதத்தில் ஒரு தடவை கரடியும் சிங்கமும் வரப்படும் போது அதனுடைய வாய்க்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா தாவீதை விலக்கி பாதுகாத்து கொண்டவராக இருக்கிறார். பெலிஸ்தருடைய கோலியாத்துடைய கைக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டார். சவுலுடைய கைக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டார். அவர் சொல்றார், எனக்கு முன்பாக அநேக சத்துருக்கள் இருந்தாலும் அந்த சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார். அப்படிப்பட்ட மனுஷனோடு கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்கப்படும் போது தாவீதோடு மாத்திரமல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது